கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் பாட்டு பிரமாதம் மியூசிக்காக இருந்துச்சு. அதை காட்டிலும் பிரமாதம் அந்த பாட்டினுடைய பொருள், கிருபை. நேற்றுலேருந்து ஒரு வசனத்தை நீங்கள் வேறு எதுவும் வாசிக்க துவங்கியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். என் கிருபை உனக்கு போதும்ட்டு நிறைய இடங்களில் எழுதப்பட்டிருக்கோம். நம்ம பைபிள் மேலே ஒட்டி வச்சுருப்போம், கதவில் ஒட்டி வச்சுருப்போம், ஃப்ரிட்ஜில் ஒட்டி வச்சுருப்போம், வானத்தில் ஒட்டி வச்சுருப்போம். அது ஒட்டி வைக்கும்போது முந்தி அதை மட்டும் வாசித்தோம், என் கிருபை உனக்கு போதுன்ட்டு. நேற்றுலேருந்து உங்களுக்கு வேறு எதுவாக தோணும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். காட்ஸ் வேர்ட். என்னுடைய ரெஸ்பான்ஸ், ஆகையால் therefore கிறிஸ்துவின் வல்லமை என் மீதும் தங்கும்படி நான் மிகவும் சந்தோஷமாய் என்னுடைய பாடுகளை, பிரச்சனைகளை நான் பறைசாற்றுகிறேன், நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். பிரைஸ் காட். இன்னைக்கு தொடர்ந்து கிருபையை பற்றி பார்ப்போம். பல நாட்களில் நம்ம வாழ்க்கையில் ஒரு கேள்வி, ஏன் என் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை? உலகப்பிரமாண வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், ஒர்க், சர்ச், மினிஸ்ட்ரி, ஏன் என் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை? அல்லாட்டி ஏன் என்னென்னமோ முயற்சி எடுக்கிறேன், எல்லாம் அறகுறையாக இருக்கு, இன்கம்ப்ளீட். ஏன் இன்கம்ப்ளீட்டாக இருக்கு? எக்கோ கொஞ்சம் கேட்குது, பார்த்துக்கோங்க, மியூட்டு. ஏன் என்னுடைய லைஃப்பில் எல்லாம் இன்கம்ப்ளீட்டாக இருக்கு அப்படின்ட்டு இந்த கேள்விக்கு இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு பதில் கொடுக்கிறார். ஆண்டவர் ஒரு பகுதியை அவங்க எடுத்து காண்பிக்கிறார். இந்த பகுதியில் தடை, இந்த பகுதியில் இன்கம்ப்ளீட் சிச்சுவேஷன், அந்த இடத்துல எப்படி பூர்ணம் உண்டாகுது, எப்படி they are able to go forward, நீங்க அதை பார்க்க போறோம். இஸ்ரவேல் ஜனங்க பாபிலோன் தேசத்தில் அடிமையில இருந்தாங்க. ஆண்டவர் முன்குறித்த நாள் படி திருப்பி வர்றாங்க. ஆலயத்தை மீண்டும் கட்ட முயற்சி செய்றாங்க. ஒரே திகைப்பு, ஒரே பிரச்சனை, ஒரே எதிர்ப்பு. இந்த எதிர்ப்புகள், பிரச்சனைகள் நடுவில் கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு சொல்ற வார்த்தை சகரியா 4ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வசனங்கள். சகரியா 4ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வசனங்கள். அப்பொழுது, எப்பொழுது? ஜனங்க திகைத்து நிற்கும் போது, இந்த ஆலய கட்டுப்பான பணியை முடிக்க முடியுமா? எங்களுக்கு திராணி இல்லையே, பார்த்தா முடியும் தோணலையே, ஏன் இப்படி அறகுற வாழ்க்கை, ஏன் இன்கம்ப்ளீட் சிச்சுவேஷன், ஏன் இந்த தடைகள், இத்தனை விரோதம், இத்தனை பகை, ஏன் என்று திகைத்து நிற்கும் போது, கன்ஃபியூஸ் நிற்கும் போது, நம்ம சில நேரம் இப்படி நிற்போம். ஏன் ஆண்டவரே, நான் உங்க பிளானை தான் செய்கிறேன் ஆண்டவரே, உங்களோட கேட்டுதான் பண்றேன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே தடை, ஏன் ஆண்டவரே முன்னேற்றம் இல்லை? இந்த ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கேள்வி. நல்ல பணிதான் பண்றாங்க, ஆலயம் தான் கட்டுறாங்க. அந்த ஆலயம் கட்டி முடிக்கிறதுக்கு எதிர்ப்புகள், பயங்கரமான எதிர்ப்புகள். ஏன் ஆண்டவரே, ஏன் அறகுறையா நிற்குது? ஆண்டவர் இந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு சொன்ன வார்த்தை, அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொன்ன வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினாலேயே ஆகும். செருபாபேலுக்கு கர்த்தர் சொல்லுற வார்த்தை என்னவென்றால், செருபாபேலுக்கு பக்கத்தில் என் பேரை போட்டுக்கினாடு, சுரேஷ் ஜான்சனுக்கு கர்த்தர் சொல்லுற வார்த்தை என்னவென்றால், உங்க பேர் குமார் வச்சுக்கோங்க, குமாருக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல,
பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினாலேயே ஆகும். இங்க 2 வார்த்தை இருக்கு. நாட் பை மைட் நாட் பை பவர். மைட், பவர், பலம், பராக்கிரம். பலம்னா இங்க என்னன்னா கம்பைன்டு ஸ்ட்ரென்த். நாங்கள் ஒரு குடும்பமாக இருக்கோம், நாங்கள் ஒரு குழுவாக இருக்கோம், ஒரு 25 பேராக இருக்கோம். குரூப் ஸ்ட்ரென்த் பலம். பராக்கிரம்னா ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய பவர். நான் குரூப்பாக பண்ணலாம், நான் தனியாக பண்ணலாம், அது அல்ல. தட்ஸ் நாட் தட். அதுக்கு சொல்யூஷன். என்னோட வாழ்க்கை அறகுறையாக இருக்கே, என் ஊழிய அறகுறையாக இருக்கே, நாங்கள் எல்லாம் சேர்ந்து முயற்சி எடுக்கிறோமே, நான் தனிப்பட்ட முயற்சி செய்கிறேனே, இல்லை. நாட் பை மைட் நாட் பை இண்டிவிஜுவல் பவர். இது பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவினாலேயே ஆகும். only by Holy Spirit power. only praise God. என்னுடைய ஞானம் அல்ல, என்னுடைய கை திறமை அல்ல, என்னுடைய படை பலம் அல்ல, என்னுடைய சொத்து அல்ல, என்னுடைய அந்தஸ்து அல்ல. ஏன் வாழ்க்கையில நிறைவு பெறுவதற்கு பரிசுத்த ஆவினாலேயே ஆகும். உங்க வாழ்க்கையில நிறைவு பெறுவதற்கு, முன்னேற்றம் பெறுவதற்கு பரிசுத்த ஆவினாலேயே ஆகும். தொடர்ந்து அந்த வசனம் சொல்லுது, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். 7ஆம் வசனம், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். பெரிய மலை, பெரிய பர்வதமே. காட்ஸ் சேலஞ்ச், காட்ஸ் வார்னிங் டு த மவுண்டன். உங்களுடைய முன்னேற்றத்தை, உங்க குடும்பத்துடைய முன்னேற்றத்தை தடை செய்கிற அந்த பெரிய மலை. மலைன்னு எப்போலாம் பைபிள் வருதோ அது என்ன அர்த்தம்னா ஒரு பிக் ஆப்ஸ்டக்கிள். அசையாது. கம் வாட் மே. நீ இப்படி போனாலும் சரி, நீ அப்படி போனாலும் சரி, அது இருக்கிற வண்ணமா இருந்து கொண்டே இருக்கும். ஆனா ஆண்டவர் வார்னிங் கொடுக்கிற மலைக்கு, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். உங்களுடைய அப்டக்கிள், உங்கள் முன்னேற்றத்துக்கு தடை உங்கள் ஃபைனான்ஸாக இருக்கலாம், உங்கள் சோஷியல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், எது வேணாலும் சரி. ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். உங்கள் வியாதியை பார்த்து சொல்லுங்க. ஒருவேளை டயபெட்டிஸ் தான், டயபெட்டிஸ் பெரிய டயபெட்டிஸே, பலகாலம் இருக்க டயபெட்டிஸே, நீ எம்மாத்திரம். ஒரு முதுவலி சொல்லுங்க, முதுவலியே நீ எம்மாத்திரா. ஒவ்வொரு ப்ராப்ளமா சொல்லி பாருங்க, வீட்டில் உள்ள ஒவ்வொரு ப்ராப்ளமா சொல்லி பாருங்க. வசனம் சொல்லுது, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். இதான் உனக்கு நடக்க போற காரியம். இன்னைக்கு பெரிய அகந்தையோடு எதிர்த்து நிற்கிறியே, நீ தரை மட்டம் ஆவ. உன் மேல மிதிச்சு அவன் முன்னேறி செல்வான். என் பிள்ளை, என் மகன், என் மக இந்த மலையை தகர்த்து, செருபாபேலுக்கு பேர உங்க பேரை போடுங்க, குமார் போடுங்க, ஜோன் போடுங்க, ராஜான் போடுங்க. ராஜாவுக்கு முன்பாக நீ எம்மாத்திரா, குமாருக்கு முன்பாக நீ எம்மாத்திரா, நீ சமபூமி ஆவாய். தொடர்ந்து அந்த வசனம் சொல்லுது, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக சமபூவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதா என்று ஆர்ப்பரிப்பார்கள். கிருபை உண்டாவதாக. தலைக்கல் என்ன அர்த்தம்னா, தலைக்கல் தான் அந்த ஆலயத்தை கட்டி முடிச்சு மேலே வைக்கிற கோபுரக்கல். தட்ஸ் a ஃபைனல் திங். செருபாபேல் தான் ஆலை கட்டுமானி பணியை துவங்குறான். இப்ப எதிர்ப்பு வந்து வேலை நின்று போயிருக்கு. இப்ப ஆண்டவர் சொல்றார், நின்று போயிருக்கிற வேலை கிருபையினால செருபாபேல் துவங்கினாரு. அதே கிருபையினால செருபாபேல் கையினாலேயே இந்த ஆலய பணி, கட்டுமான பணி முடிக்கப்படும்.
எல்லாரும் ஆர்ப்பரிப்பார்கள், மகிழ்ந்து கொண்டாடும் காலம் வரும். உங்க வாழ்க்கையில பிரதர், உங்க வாழ்க்கையில சிஸ்டர், இன்னைக்கு விசுவாசமா நீங்க இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க. விசுவாசம் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க. எனக்கு முன்பாக இருக்க பர்வதம், எனக்கு முன்பாக எதிர்ப்பு, எனக்கு முன்பாக இருக்க தடை ஒன்றும் இல்லாம அது கம்ப்ளீட்டா காலியாகி போயிடும். ஒன்றும் இல்லாம இல்லாத இடம், இருக்கிற இடம் தெரியாம போயிடும். நான் கொண்டாடுவேன். என் வாழ்க்கையில நிறைவு உண்டாகும். கம்ப்ளீட். Praise God. Hallelujah. Praise God. கிருபைனா என்னன்னா, ஏன் வாழ்க்கையில ஆண்டவர் எனக்கு தன்னுடைய வல்லமை கொடுக்கிறார். என்னால் எது முடியாதுன்னு நினைக்கிறேனோ அதை செய்யறதுக்கு ஒரு பலன், அது பேர் கிருபை. என்னால் இதெல்லாம் செய்யறதுக்கு கஷ்டப்படுறனோ அதுக்கு ஒரு பலன், அது பேர் கிருபை. வாட் இஸ் இம்பாசிபிள், வாட் இஸ் டிஃபிகல்ட், அது செய்யறதுக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு பவர், பலன் கொடுக்கிறார். கிருபை. இந்த கிருபையை என் வாழ்க்கையில ஊற்றுவது பரிசுத்த ஆவியானவர். அதனால சொல்றாரு, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, பரிசுத்த ஆவி செருபாபேலுடைய வாழ்க்கையில, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில கிருபையை ஊற்றுவான். இதை செய்யறதுக்கு அவருக்கு பலன் உண்டாகும். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். You are nothing, you are nobody before Zerubbabel with grace. செருபாபேலுக்கு கிருபை நிரம்பி இருக்குது. பரிசுத்த ஆவியினால் ஊற்றப்பட்டிருக்கு கிருபை. அவனுக்கு முன்பாக you are nothing. Praise God. Hallelujah. சொல்லுங்க, உங்க ப்ராப்ளத்தை பார்த்து சொல்லுங்க, you are nothing. நீ சமபூமியாவ முன்னாடி, நீ சமபூமியாவ சொல்லுங்க, அறிக்கைடுங்க, கொண்டாடுங்க. Praise God. இது ஒரே ஒரு வார்த்தை திருப்பி நான் அழுத்தமா சொல்ல விரும்புறேன். பலத்தினம் அல்ல, பராக்கிரமத்தில் அல்ல, என் ஆவினால் ஆகும். Only by Holy Spirit. என் சுய பலத்தினால் அல்ல. Praise God. இந்த சம்பவம், இந்த ஆலய கட்டுமான பணி, இதோடைய பேக்ரவுண்டை கொஞ்சம் பார்க்கணும். நம்ம நிறைய பேர் ஓல்ட் டெஸ்டமென்ட் ரொம்ப வெல்வர்ஸ்டாக இல்லாமல் இருப்போம். இஸ்ரவேல் ஜனங்க பாவம் செய்கிறாங்க, அதனால பாபிலோனுக்கு அடிமையாக போகிறாங்க. 70 வருஷம் அங்கே அடிமையாக இருக்காங்க. தானியேல் தீர்க்கதரிசிக்கு மிகுந்த பாரம். ஐயோ, எங்க ஊர்ல எங்க ஆலை இடிக்கப்பட்டிருக்கே, ஐயோ என் ஜனங்க அடிமையா இருக்காங்களே. பைபிளை வாசிக்கிறார். ஆண்டவர், என்ன சொல்றீங்கப்பா, நீங்க இந்த ஜனங்களுக்காக ஒரு எதிர்காலம் வச்சிருக்கீங்க ஐயா, அந்த எதிர்காலத்தை எனக்கு காண்பீங்க ஐயா. நம்ம கேட்கிறோம்ல, என் குடும்பத்துக்கு ஒரு எதிர்காலம் வச்சிருக்கீங்க ஐயா, காண்பீங்க ஐயா கேட்கிற மாதிரி அவருடைய பெரிய குடும்பமாக இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபிக்கிறார். ஆண்டவர் எரேமியா 25ஆம் அதிகாரத்தை காண்பிக்கிறார். 25ஆம் அதிகாரம் 29ஆம் அதிகாரங்கள்ல அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் தெளிவா சொல்றார், 70 வருஷங்கள் அவங்க அடிமையில் இருக்க வேண்டும். அப்ப மனம் திரும்பி நீ கேட்டா நான் அவங்களை தேசத்துக்கு வர செய்வேன், அந்த ராஜா மூலமே நான் வர செய்வேன். இந்த வசனத்தை, இந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு தானியேல் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, 7 வருஷம் ஆயிடுச்சப்பா, நீங்க இந்த ராஜா மூலமா செயல்பட போவதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. என் தேசத்துடைய ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்ற போறதுக்காக தோத்திரம் ஆண்டவரே. இந்த தேசத்துல மீண்டும் எருசலேம் பட்டணத்துல இந்த ஆலயம் கட்டப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே என்று ஜெபிக்கிறான், அறிக்கையிடுகிறான். வேதம் சொல்லுது, அதே காலகட்டத்தில் கோரேஸ் என்ற பெர்சியா தேசத்துடைய ராஜாவுடைய உள்ளத்துல ஆண்டவர் செயல்படுறார். அந்நிய தேசத்துடைய ராஜாவோட செயல்பட தூங்குறார். பவர் ஆஃப் பிரேயர். பிரைஸ் காட். தானியேல் ஒரு முக்குல ஜெபிக்கிறார். பெர்சியா தேசத்துடைய இதயத்துல ஆண்டவர் தூண்டுகிறார். God stirred the heart of King Cyrus. கோரேசுடைய இதயத்தை ஆண்டவர் தொடுகிறார். கோரேஸ் உடனே ஒரு டிகிரி, ஒரு கட்டளை கொடுக்கிறான். யார் யார் எகிப்துல வந்து அடிமை இருக்கீங்களோ, யார் யார் உங்க தேசத்தை போக வைக்கிறோம், நீங்க எல்லாரும் போகலாம். போய் உங்க ஊர்ல நீங்க ஆலயத்தை கட்டுமானி துவங்கலாம், கட்டடத்தை துவங்கலாம். நீங்க இந்தாங்க பணம் அப்படின்னு சொல்றாங்க. ஜனங்கள் எல்லாம் போறாங்க. 70 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும் ஊரு?
கண்ணாப்டான்னு கிடக்கு, பாலடைஞ்சு கிடக்குது. ஆனா வேதம் சொல்லுது, உடனே அவங்க ஒரு ஆல்டரை கட்டினாங்க, பலிபீடத்தை கட்டினாங்க, பலியில துவங்கிட்டாங்க, அஸ்திபாரத்தை போட்டுட்டாங்க ஆலயத்துக்கு. அவங்களுக்கு திராணி இருக்கோ இல்லையோ, நேரம் இருக்கோ இல்லையோ, சூழ்நிலை பார்க்கல, முதல்ல இதை செஞ்சிருவோம் செஞ்சுறாங்க. ஆனா பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க, அஸ்திபாரம் போட்ட உடனே, ஆலய கட்டுமான பணிக்கு அஸ்திபாரம் போட்ட உடனே எதிர்ப்பு உண்டாகுது. அது வரைக்கும் எதிர்ப்பு இல்லை, இப்ப எதிர்ப்பு உண்டாகுது. அவன் மூலமாக, இவன் மூலமா, அப்படி இப்படி இப்படி பல விதமான எதிர்ப்புகள் உங்களுக்கு தெரியும். நான் அதிகமான வார்த்தை மூலம் சொல்ல வேண்டாம். எதிர்ப்பு வர தோங்குச்சுதான், காரணம் இல்லாத எதிர்ப்பு, எதிர்ப்பு, எதிர்பார இடங்கள்ல எதிர்ப்பு, எல்லா எதிர்ப்பு வருது. இந்த எதிர்ப்புகள் மத்தியில அவனால கட்டுமான பணியை துவங்க முடியல. கிட்டத்தட்ட 14 வருஷம் இந்த கட்டுமான பணி அப்படியே அமர்ந்து போச்சு. ஒர்க் சீஸ்ட், இன்கம்ப்ளீட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஆலயம் கட்டுமான பணி நடக்கல, ஆலய கட்டுமான பணி அரை குறையா நிக்குது. இந்த சூழ்நிலை தான் ஆண்டவர் வார்த்தை செருபாபேலுக்கு வந்துச்சு. என்கரேஜ் பண்ணி, உற்சாகப்படுத்தி, நீங்க ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில இன்னும் நிறைவு வரலையே, என் குடும்பத்தில் இன்னும் நிறைய வரலையே, அரை குறையா இருக்கே, ஆண்டு வார்த்தை சொல்றார். செருபாபேலே, உனக்கு நான் வார்த்தையை சொல்லுறேன், உன் கையினால் தோங்கின உன் கையினால் முடிப்ப, உனக்கு நான் கொடுத்த பொறுப்பை நான் உனக்கு முடிக்க செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில குறைவோடு இருக்க போறது இல்லை, நிறைவோடு இருக்க போறீங்க. கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக முழங்க போறீங்க. You are going to praise grace, you are going to magnify grace, grace, grace. நீங்க மறந்தாலும் மறக்காடி, நீங்க நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க. நீங்க ராத்திரி போல உங்க வார்த்தை, ஒரு வார்த்தை வந்துட்டே இருக்கும், கிரேஸ், கிரேஸ், கிரேஸ். That's the power of the Holy Spirit. இப்ப அறகுறையா நிக்குது. அறகுறையா நிற்கும் போது ஆகாய் போன்ற தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆண்டவர் ஜனங்களுடைய உள்ளத்தை எழுப்பி விடுறார், உற்சாகப்படுத்துறார். God stirred the heart of King Cyrus then. இன்னைக்கு God stirred the heart of people. வாங்க, ஏன் சோர்ந்துருக்கீங்க, ஏன் பலவீனமா இருக்கீங்க, ஏன் ஹோப் விட்டுட்டீங்க, ஏன் அசந்து போயிட்டீங்க, ஏன் கவலையோட இருக்கீங்க, வாங்க வாங்க. இப்பதான் செருபாபேலுக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, ஆவினாலே ஆகும். கட்டுமான பணி நடந்து முடியும், செருபாபேல் மூலமாகவே தலைக்கல் வைக்கப்படும். அப்ப எல்லாரும் கொண்டாட போறீங்க. ஹல்லேலூயா, ஆண்டவர் சொல்றார். இப்ப கட்டுமான பணி துவங்குது. இப்ப வேறொரு ராஜா வந்துட்டார், திரியூர் ராஜா டெய்ரஸ். அவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார், யார் யாரு ஆலய கட்டுமான பணியை தடுக்கிறீங்களோ உங்க வீடை நான் இடிப்பேன், உங்களை கொலை செய்வேன். என்ன மாதிரி பாருங்க, கர்த்தருடைய கிருபை என்னோட இருந்தா எனக்கு எதிரி யாருமே இருக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு அப்படியே தான். Praise God. When God's grace surrounds you, you will not see any enmity, you will not see any adverse forces in your life. Praise God. கட்டுமான பணி நடந்து சிறப்பா நடக்குது. சகரியா 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் ஒரு அருமையான வசனம். கர்த்தருடைய கண்கள் இந்த மனுஷனுடைய கையில் இருக்க நூலை பார்க்கிறது, தூக்கு நூலை பார்க்கிறது, சந்தோஷமா இருக்கிறார். இந்த ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தையை இவர் பேசாம வச்சுட்டு இருந்தே இருக்கலாம் அவரு. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, இவரும் சேர்ந்து செருபாபேலும் சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு உங்களுக்கு ஆண்டவர் ப்ராமிஸ் கொடுக்குறாரு, ப்ராமிஸை பிடிக்கணும், வச்சுக்கணும். ஆனா நான் சும்மா இருக்கக்கூடாது, எனக்கு ஒரு பங்கு இருக்கு, உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு. செருபாபேலு தூக்கு நூல்லாம் இந்த கட்டுற கொத்தனார் பார்த்துருப்பீங்க, இந்த ஆங்கிள் பார்க்கறதுக்கு மட்ட கயிறுன்னு வச்சிருப்பாங்க, அதான் தூக்கு நூல் வேதம் சொல்லுது. அந்த தூக்கு நூலை பார்த்து எடுத்து வேலை பார்த்துட்டே இருக்கார்.
கட்டடம் அது மாதிரி நடக்குது. ஆனால் இவர் கிருபையை பிடித்து கொண்டார். கிருபை கிருபை ஆண்டவரே, என் வாழ்க்கையில் வல்லமை ஊற்றி கொண்டே இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அதே மாதிரி ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் படியே ஆலயம் கட்டுமான பணி முடிந்தது. செருபாபேல் மெல்ல உணர்ந்த கல்லை வச்சான், தலைக்கல்லை வச்சான். எல்லா ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். கிருபை கிருபை கிருபை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். எனக்கு உங்களுக்கு உள்ள கிருபை போதுமானது. கர்த்தர் எனக்கு கொடுத்த பணியை நான் கண்டிப்பா நிறைவேற்ற எனக்கு பலன் தருகிறார். இந்த சம்பவம் இயேசு பிறப்பதற்கு சுமார் 550 வருஷம் நடந்துச்சு. இன்னைக்கு எனக்கு உங்களுக்கும் அது எப்படி ரிலவென்ட்? வேதம் சொல்லுது, என்னுடைய வாழ்க்கை தான் ஆலயம், என்னுடைய சரீரம் தான் ஆலயம், என் இருதயம் தான் பலிபீடம். அன்னைக்கு நான் இயேசுவை ஆண்டவராக இரட்சகரை ஏற்றுக்கொண்ட போது, நீங்க ஏற்றுக்கொண்ட போது, கிருபையினால என் இதயத்தில் ஆண்டவர் அஸ்திபாரம் போட்டுட்டார். அஸ்திபாரம் போட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு செங்கல், செங்கல் மீது செங்கல், அதான் வேதம் சொல்லுது, கிருபையின் மேல் கிருபை, அப்படியே கட்டிய வாழ்க்கையை சிறப்பாக்குறார். முழுமையாகணும் வாழ்க்கை, என் கிறிஸ்தவ வாழ்க்கை முழுமையாகணும். ஆனால் அன்னைக்கு இயேசு பிறப்பதற்கு 550 வருஷம் முன்பாக ஆலயம் கட்டும்படி செய்யும் போது, செருபாபேல் கிருபையினால் உண்டாக்கும் போது, செருபாபேல் கிருபையினால அந்த அஸ்திபாரம் போட்ட போது எப்படி எதிர்ப்புகள் வந்து தடை செய்ததோ, அதே போல இன்னைக்கும் உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையும் எண்ணற்ற தடைகள், எண்ணற்ற தடைகள். நான் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் ஆயிட்டேன். என் வாழ்க்கை லைஃப் ஸ்டாப் ஆன மாதிரி இருக்கு. இதில் ஒரு விசேஷம் என்னன்னா, செருபாபேல் வந்து தாவீது வம்சத்தில் வந்தவன். செருபாபேல் வந்து இயேசு கிறிஸ்துடைய டைப், இயேசு கிறிஸ்துடைய நிழல். செருபாபேல் நிழல், இயேசு நிஜம். இயேசு என் வாழ்க்கையில், என் இதயத்தில் கிருபையா ரட்சிப்பை கொடுத்த போது அஸ்திபாரம் போட்டாச்சு. நான் வளர்ந்து வந்துட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு வேலை நான் இன்கம்ப்ளீட் ஆயிட்டேனா, அப்படியே நிற்கிறேனா, ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருக்கனா, எனக்கு முன்னாடி மழைகள் வந்துருச்சா, அதர் மவுண்டன்ஸ் இன் மை லைஃப், என்ன அசைக்க முடியாத தடைகள். அந்த தடைகள் அவிசுவாசமாக இருக்கலாம், கவலையாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம், பாவமாக இருக்கலாம். நிறைய பேர் பாவம்னா, நான் அப்படி மோசமான பாவம் பண்ணுறது இல்லையே அப்படின்ட்டு இல்லை. பைபிள் நல்லா வாசிப்பாருங்க, நிதானம் வாசிப்பாருங்க, ஆவியானவருடைய உதவியோடு வாசிப்பாருங்க. நிறைய காரியங்கள் செய்யக்கூடாது வேதம் சொல்லுது, அது செஞ்ச பாவம். நிறைய காரியங்கள் செய்யணும்னு வேதம் சொல்லுது, அது செய்யலனாலும் பாவம். நம்ம எல்லாரும் பாவத்தில் ஒருவேளை ப்ரோக்ரஸ், ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரஸ், நான் அன்னைக்கு இருந்த நிலையிலே தான் இருக்கேன் பிரதர். 20 வருஷம் முன்னால் எப்படி ரசிக்கப்பட்டனோ அதே நிலையில் இருக்கேன். 10 வருஷத்துக்கு முன்னால் திருமணம் ஆனச்சு, அதோட என்னோட ப்ரோக்ரஸ் நின்று போச்சு. நான் காலேஜுக்கு போனேன், அதோட என்னோட ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரஸ் நின்று போச்சு. நான் நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு போனேன், அதோட ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரஸ் முடிஞ்சு போச்சு. நிறைய பேருக்கு ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரஸில் அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில். நல்லா யோசிச்சு பார்ப்போம். பல பிரசங்கம் கேட்கலாம், ஆனால் வார்த்தையில் இதயத்துக்கு வராமல் இருக்கும். இன்கம்ப்ளீட், ஸ்டாண்ட் ஸ்டில். பைபிள் வாசிக்கிறோம், ஒரு ரேமா கூட என்கிட்ட வர மாட்டேங்குது. நான் அரை மணி நேரம் பைபிள் வாசிக்கிறேன், ஒரு வார்த்தை, ஒரு ரேமா கூட என்கிட்ட வந்து இதுதான் உனக்கு பைபிள் வார்த்தை, இதான் கர்த்தருடைய வார்த்தை, செருபாபேலே இது கர்த்தருடைய வார்த்தை அப்படி சொல்ற மாதிரி சொல்ல மாட்டேங்குது. இன்கம்ப்ளீட், ஸ்டாண்ட் ஸ்டில். நான் என் சாட்சி அறகுற சாட்சி. நான் அங்கே நல்ல கிறிஸ்தவன், நான் இங்கே நல்ல கிறிஸ்தவன் இல்லை. வீட்டில் அருமையான கிறிஸ்தவன், ஆஃபீஸில் மோசமான கிறிஸ்தவன். அறகுற சாட்சி. இப்படியே சொல்லிட்டு போகலாம். அறகுற சந்தோஷம், அறகுற சமாதானம், இந்த லிஸ்ட் அப்படியே போயிட்டே இருக்கலாம், போயிட்டே இருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, எனக்கும் உங்களுக்கும் ஒரு அருமையான வார்த்தை. செருபாபேல் ஒரு மாதிரி. என் வாழ்க்கையில்
ஆண்டு போட்டு அஸ்திவாரம் போட்டது இயேசு கிறிஸ்து. பிலிப்பியர் 1:5 சொல்லுது, அவர் எதை துவங்கினாரோ, நல்ல காரியத்தை துவங்கினார், அதை வெற்றிகரமாக முழுமையாக முடிப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு தலைக்கலை வைப்பார். அந்த தலைக்கலை என்ன தெரியுமா? அதான் என்னுடைய கம்ப்ளீஷன். நான் நிறைவான கிறிஸ்தவன், முழுமையான கிறிஸ்தவன். இனி நான் அல்ல, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். கம்ப்ளீஷன். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையிலும் உங்க வாழ்க்கையிலும் கம்ப்ளீஷன் வரும். ஆண்டவர் செருபாபேலுக்கு சொன்னார், பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல ஆவினாலே ஆகும். செருபாபேல் தலைக்கலை கொண்டு வந்து வைப்பார். ஆனா எப்படி கொண்டு வந்து வைப்பான்னு சொல்லல ஆண்டவர். அதான், he has to believe God's word. நானும் நீங்களும் என் வாழ்க்கை, என் கிறிஸ்தவ வாழ்க்கை பூரமானதுக்கு அவருடைய வார்த்தையை பிடிச்சுக்கணும். கிருபையை பிடிச்சுக்கோங்க. இன்னைக்கு கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில நிறைவேறும். ஆண்டவர் எனக்கு உங்களுக்கும் ஒரு நல்ல பில்டிங் பிளான், ஆலயம் கட்டுறதுக்கு பில்டிங் பிளான் இருக்கும்ல, அதே மாதிரி பில்டிங் பிளான், என் லைஃபை பில்டு பண்ற ஒரு பிளான். அந்த பிளானை ஆண்ட கையில் வச்சிருக்கார். ஆனா நான் கட்டுறதுக்கு நான் பண்ணும், தூக்கு நூலை நான் பிடிக்கணும். என்னுடைய பங்கு என்னது? என்னுடைய பங்கு, மை ரோல், ஸ்மால் ரோல், தூக்கு நூலை பிடிக்கிறது. ஆனா கட்டுறது, என் வாழ்க்கையை கட்டுறது கர்த்தருடைய கிருபை. கிருபை. இட்ஸ் இம்பாசிபிள். இத்தனை எதிர்ப்புகள், இத்தனை பிரச்சனைகள், இத்தனை குறைவுகள், இத்தனை போராட்டங்கள், ஆனா கிருபை பெருசு. கிரேஸ் இஸ் பிகர். கிரேஸ் இஸ் பிகர் மை சிஸ்டர். பிரைஸ் காட். நாம் எல்லாரும் ஆர்ப்பரிக்க போறோம். கிருபை, கிருபை, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவது என்று ஆர்ப்பரிக்க போறோம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். கிருபை என் வாழ்க்கையில் ஊற்றப்பட்டிருக்கு, உங்க வாழ்க்கையில் ஊற்றப்பட்டிருக்குது. யார் ஊற்றிருக்கா? பரிசுத்த ஆவியானவர். பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல, என் ஆவியாலே ஆகும். பரிசுத்த ஆவியானவர் பேரு கிருபையின் ஆவி. அவர் கிருபையை என் வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில் ஊற்றுனால அவர் பேர் கிருபையின் ஆவி. கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. ஆமென்.